பேராசிரியர் கோ விஜயராமலிங்கம் எழுதியிருக்கிற காந்திய தடம் என்கிற நூலினுடைய வெளியீட்டு விழா. இந்த தொகுப்புக்கு அவர் காந்திய தடம் என்று பெயர் வைத்திருக்கிறார். அந்த 14 கட்டுரைகளும் மிக மிக முக்கியமான கட்டுரைகள். ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னை வரைக்கும் பல பேருடைய நெஞ்சில் முரண்பட்ட விஷயங்களாக நினைத்து கொண்டிருக்கின்ற, கற்பனை செய்து கொண்டிருக்கின்ற பல மாயைகளை அந்த கட்டுரைகள் உடைக்கின்றன. உதாரணமாக, காந்திக்கும் பகத்சிங்குக்கும் ஏதோ உறவு சரியில்லை, காந்திக்கும் நேதாஜிக்கும் உறவு சரியில்லை, காந்திக்கும் அம்பேத்கருக்கும் உறவு சரியில்லை, காந்திக்கும் பெரியாருக்கும் முரண்கள் நிறையா இருக்குது. இப்படி போகிற போக்கில் ஏதோ விதைச்சிட்டு போகிற மாதிரி கருத்துக்களை சொல்லிட்டு போகிற ஆட்களை இன்றைக்கும் நம்ம பார்க்க முடியும். அப்படி இன்றைக்கும் பார்க்கக்கூடிய மக்களுக்கு பதில் சொல்கிற விதமாக ஒவ்வொரு காலத்திலையும் இந்த வரலாற்றில் விரிவான பதில்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனாலும் அடுத்த நாளும் அதே புகார்கள் ஒவ்வொரு சூழலிலும் சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் பதில் சொல்லக்கூடிய வரலாற்று கடமை என்பது ஒரு காந்திய கொள்கை மீது நம்பிக்கை உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த கடமை வந்து விடுகிறது. எங்கள் ஊரில் ஒரு சித்தப்பா இருந்தார். அந்த சித்தப்பா என்னென்னா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான். ஆனால் யார் சொன்னாலும் அதை நம்பிடுவார். அந்த சித்தப்பாவுக்கு ஒரு நல்ல சித்தி இருந்தாங்க. 2 பேரும் நல்லா தான் பேசிக்குவாங்க, பழகிக்குவாங்க. ஆனால் தினமும் சாயங்காலம் சண்டை நடக்கும். சாயங்காலம் வந்த உடனே அந்த சித்தப்பா அந்த சித்தியை கண்ணா பின்னான்னு திட்டுவார், அடிப்பார். நீ ஏதோ அந்த தோப்புக்கு புனையாம, அந்த தோப்பில் அந்த தோப்புக்காரங்கிட்ட பேசிகிட்டு இருந்தியாமே, அவன் எங்கேயோ உன்னை கூட்டிகிட்டு போனானாமே, அப்படி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் சண்டை, ராத்திரியெல்லாம் சண்டை நடக்கும். அப்புறம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அந்த சித்தி அவன்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தி, நான் தோப்புக்கு போனேங்கிறது உண்மைதான், அவங்ககிட்ட பேசணுங்கிறது உண்மைதான். எதுக்கு போனேன்னா, உங்கள் அம்மாவுக்கு கால் சரியில்லை, அந்த கால் மூட்டு வீங்கி இருக்கு, அதுக்கு முடக்கத்தான் கீரை வேணும், அந்த கொடியை அந்த தோப்புக்காரன் கொள்ளையில் தான் இருக்குது, அதை எங்கே காட்டி கொடுப்பான்னு சொன்னேன். அவன் அந்த கொடி இருக்கிற இடத்த வந்து காட்டி கொடுத்தான். அதை கொண்டு வந்து அரைச்சி அவங்க அம்மாவுக்கு 10 போட்டேன். அதுக்காக தான் அந்த தோப்புக்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த வார்த்தையை சொல்கிறதுக்குள்ளே அந்த ஆள் ஒரு 30-40 அடி கொடுத்துருப்பார் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா எல்லாத்தையும் வாங்கிட்டு சாவகாசமாக அந்த விதையை சொல்லும் போது அதுக்கப்புறம் அவன் அப்படியே அடங்கிடுவான். இது ஒரு நாள். அன்னைக்கு அப்புறம் எல்லாம் சரியாக இருக்கும். காலையில் எழுந்திருப்பாங்க, பேசுவாங்க, கொள்ளுவாங்க. மறுநாள் சாயங்காலம் திரும்ப இதே போல் ஒரு கதையோடு வருவார் சித்தப்பா. சித்தப்பா வந்து மறுபடியும் இதே போல் அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அங்கே ஏன் போனேன், இங்கே ஏன் போனேன்னு அடிப்பார். அந்த அம்மா திரும்ப எல்லா அடியும் வாங்கிட்டு திரும்ப மறுபடியும் அவருக்கு சமாதானம் சொல்லும். அப்போது ஒரு நாள் இது பொதுவில் பேசும்போது கேட்டாங்க, ஏண்டி அவங்ககிட்ட இப்படி அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்க, அவனை விட்டு தொலைச்சிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு. அதுக்கு அந்த சித்தி சொன்னாங்க, விட்டு தொலைச்சிட்டு போகிறது ஈஸி தான் சின்னம்மா, ஆனால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன், ஒரு வெள்ளந்தியான மனுஷன், அவன் யார் சொன்னாலும் நம்பிடக்கூடிய ஆள். நான் விட்டு போயிட்டேன்னா அவன் வந்து 10 நாளில் செத்து போயிடுவான், அப்படி விட முடியாது இல்லையா, அதனால தான் இருக்கேன் அப்படிம்பான். அது ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னா, அந்த சித்தப்பா மாதிரி தான் காந்தியை பற்றி யார் எது சொன்னாலும் உடனே அந்த சித்தப்பா மாதிரி எகிரி ஆட வேண்டியது. ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அவர் அங்கே அப்படி போயிருக்கக்கூடாது, அப்படி பேசியிருக்கக்கூடாது, அவர் இருந்தால் செஞ்சு காப்பாற்றிருக்கணும், அது என்னதான் இருந்தாலும் அவங்க அரசாங்கத்துக்கு ஆதரவாளர்கள், அப்படி இப்படின்னு உங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அவங்க சொல்லிட்டு போன புகாருக்கு மேலே 100 மடங்கு புகாரை சொல்லி பட்டியல் படிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு வரலாற்று ஆசிரியர் விஜயராமலிங்கம் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல உட்காந்து அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு எல்லா புஸ்தகங்கள் எல்லாம் எடுத்து படித்து பார்த்து தொகுத்து கண்ணை முடிச்சு 10 நாள் 15 நாள் படித்து ஒரு கட்டுரையை எழுதி போடுவார். ஆமாம்ல, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு, நாம் தான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இது முடிஞ்ச அடுத்த நாள் மறுபடியும் இன்னொருத்தர் வருவார். இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. 1948 ஜனவரி மாதம் 30ஆம் தேதி காந்தியை சுட்டு கொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் தினம் 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 காந்தியை சுட்டு கொண்டுகிட்டே இருக்கிறாங்க.
தினம் தினம் காந்தியை சுட்டு கொண்டுட்டே இருக்கக்கூடிய இந்த ஆட்கள் நடுவில் அவர் அப்படி இல்லைப்பா, அவர் அப்படி இல்லைப்பான்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியத ஒரு சூழல் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்குது. நல்ல வேலையா சொல்றதுக்குன்னு ஒரு மன உரத்தோடையும் நம்பிக்கையோடையும் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலோடையும் இருக்கக்கூடிய ஆளுமைகள் ஒவ்வொரு தலைமுறையிலையும் நம்மகிட்ட உருவாகிட்டே இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இன்றைக்கி நம்ம தலைமுறை காலத்தில் அப்படி உருவாகி இருக்கிற ஒரு பெரிய பேராசிரியர் தான் நம்முடைய விஜயராமலிங்கம். அவர் ஆற்றி இருக்கக்கூடிய இந்த செயலுக்கு நாம் அவருக்கு காலம் காலமாக நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். இது ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அப்படி யோசித்து பார்க்கும்பொழுது இது ஒன்றும் புதுசு இல்லை. இது காலங்காலமாக இப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஏன்னா நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு ஒரு திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. நீங்கள் பரீட்சையில் காப்பி அடித்தல் குற்றம், காப்பி அடிக்கக்கூடாதுன்னு ஒரு வாத்தியார் சொல்கிறாருன்னா என்ன பொருள்? யாரோ ஒருத்தன் காப்பி அடிக்கிறான், அது காப்பி அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் அந்த 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 வார்த்தை வருது வகுப்பறையில். அது ஒரு விதிமுறையை, ஏன் காப்பி அடித்தல் குற்றம், காப்பி அடித்தா நீ வெளியில் போகணும். அந்த மாதிரி நன்றி மறப்பது தான் மனித சுபாவம் போல இருக்கு. நன்றி மறப்பது தான் மனித சுபாவம். அதை அன்னைக்கே மறந்துடணும். ஆனால் அதை மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நல்லோருடைய வாக்கு. அப்படி நீ மறக்காமல் இருந்தால் தான் நீ மனுஷனாக இருப்ப அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு குறள் இருக்குது. இந்த மாற்று குறள் இருக்குல்ல, இந்த மாற்று குறள் தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் இன்னொரு குறள் இன்னொரு தடத்தில் இன்னொரு கூட்டத்தை இன்னொரு திசையில் இழுத்து போயிட்டே தான் இருக்கும். ஒரு கன்னடத்தில் ஒரு மாஸ்தி வெங்கடேஷ் ஐயங்கார் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுத்தாளர் இருக்கார். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கார், குசேலரின் கொள்ளுப்பேரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. நான் அந்த காலத்தில் அந்த கதையை இந்தியா டுடேவுக்காக மொழிபெயர்த்து கொடுத்துருக்கேன். அதில் குசேலர் கண்ணன் கதை உங்களுக்கு எல்லாமே தெரியும். குசேலர் ரொம்ப வறுமையில் இருக்கிறவர், கண்ணனுடைய ஒரு பால்யகால தோழர். அப்புறம் இவர் இந்த அவள் கொண்டு போன கதை, அவர் அந்த வீட்டில் அந்த செல்வம் வளர்ந்த கதை, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ கண்ணனுடைய ஒரு வருகையால் குசேலர் வறுமையில் இருந்த ஒரு குடும்பம் ஒரு செல்வ நிலைமைக்கு உயர்ந்து போகிறது. அது உயர்ந்து அது ஒரு நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு குடும்பமாக அந்த ஊரில் அது நிற்குது. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். இப்போ மாஸ்தி என்ன அதை கற்பனை பண்ணுறாரு அப்படின்னா, குசேலனுடைய குடும்பம் உயர்ந்து விட்டது, மிகப்பெரிய ஒரு அரண்மனை போன்ற ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சு போச்சு. குசேலனுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அந்த பிள்ளையுடைய இன்னொரு பிள்ளை, கொள்ளுப்பேர காலம் வந்து போச்சு. அது வரைக்கும் அந்த செல்வம் அவங்களுக்கு ஓங்கி இருக்குது. அதே போல் அந்த பக்கத்தில் கண்ணனுடைய ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை, அந்த கண்ணனுடைய ஒரு வகையில் ஒரு கொள்ளுப்பேரனாக ஆகக்கூடிய ஒருத்தன். அவனுக்கு திடீர்னு ஒரு ஆசை வருது. என்ன ஆசைன்னா, நம்ம முத்தாத்தா அவர் ஏதோ ஒரு வகையில் அவரை ஒரு செல்வந்தரா ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அவர் இப்போ எப்படி இருக்காரு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரார், கிளம்பி வரார். அதில் தான் கதை ஆரம்பிக்குது. கிளம்பி அந்த ஆளை பார்க்க போகிறாரு. அப்புறம் அந்த ஆளை பற்றிய தகவல்களை வழியில் பார்க்குறவங்களாம் ஆளுக்கு ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. ஒரு அம்மா ஒரு வேறு மாதிரி சொல்கிறாங்க, அவர் வேற ஒருத்தர் சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு வராரு. அந்த வீட்டுக்கு வர்ற சமயத்தில் அவர் இல்லை, அவங்க இன்னொரு அம்மா தான் இருக்காங்க. ஐயா வெளியில் போயிருக்காரு, அப்படி உட்காருங்க வந்துடுவாருன்னு சொல்லிட்டு வாசலில் உட்கார சொல்கிறாங்க. வாசலில் அவர் உட்காந்துறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து அவர் வராரு. வரும்போதே கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் அடிக்குது. அவர் எங்கேயோ போயிட்டு வராரு, கொஞ்சம் ஒரு சரக்கு போட்டுட்டு வராரு. அவர் அதை வந்தார், திண்ணையில் உட்கார்றாரு. திண்ணையில் உட்காந்துன்னு என்னங்கன்னா, இது மாதிரி நான் அறிமுகப்படுத்திக்கிறாங்க. இல்லை, நான் இந்த பக்கமாக வந்தேன், உங்களை பார்த்து போகலாம் இந்த மாதிரி அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இந்த ஆளை பார்க்குறதுல ஒரு விருப்பமே கிடையாது, பிடிக்கவே இல்லை. ஏன் இந்த ஆள் இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்கிறான் அப்படின்னு தான் அவனுக்கு தோணுது. அவருக்கு எந்த நேரத்துலையும் இந்த தலைமுறை செழித்து நின்று வாழ்வதற்கு எல்லா அளவிலையும் உதவி செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனுடைய சந்ததியை சேர்ந்தவன் நம்மளை பார்க்க வந்திருக்காங்கிற பெருமையெல்லாம் எதுவுமே கிடையாது.
கோவம் தான் வருது. இந்த ஆள் எதுக்கு இந்த நேரத்தில் வந்து உட்காந்துருக்கா அப்படின்னு நேராக வேகமாக உள்ளே போகிறாரு. மனைவி கிட்ட கோச்சிக்கிறாரு. உனக்கு என்ன கொஞ்சம் கூட புத்தி இல்லையா? யார் வந்தாலும் சேர் போட்டு உட்கார வச்சிருவியா? அவன் யார் என்னன்னு கேட்க மாட்டியா? அவனை எதுக்கு இங்கே உட்கார வச்சு? இல்லைங்க, அவர் ஏதோ கண்ணனுடைய வம்சத்தை. எவன் வந்தா என்ன? அவன் என்ன பெரிய ஆளா? அவன் வந்தான்னு சொல்லிட்டு இவனை உட்கார வச்சிருக்கேன்னு அந்த மனைவி கிட்ட கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. அவர் மனைவி திட்டுறதெல்லாம் இங்கே வெளியில் உட்காந்துருக்கிற ஆளுக்கு கேட்குது. அப்புறம் அவர் மறுபடியும் திரும்ப வராரு, கொஞ்ச நேரம் பேசுகிறாரு, திரும்ப உள்ளே போகிறாரு, வராரு. இவருடைய இருப்பு அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் மெதுவாக பேசும்போது, அப்படிலாம் ஒன்றும் எங்கள் தாத்தா பட்டினியாலாம் இல்லைங்க, அவரும் நல்லா தான் இருந்தார். இப்போ அவர் எப்படி இருந்தாரோ, உங்கள் தாத்தா எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி தான் எங்கள் தாத்தாவும் இருந்தார். என்ன கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு 10 ரூபா இருந்ததுன்னா எங்கள் தாத்தா கிட்ட ஒரு 5 ரூபா இருந்தது, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சமாளிக்கிறார். அப்புறம் அவர் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சோடனே, இவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போய் கையேந்திலாம் ஒன்றும் கேட்கலிங்க. அவராக வந்து போகிற காலத்தில் சரி இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு கொடுத்துட்டு போனாருங்க. அதை தான் வச்சுருக்கு. மற்றபடி அவர் ஒன்றும் இருமோ சொல்லிக்கிற மாதிரியெல்லாம் இவர் இல்லாமல் இருந்து அவர் ஏதோ கொடுத்து இவரை மேலே ஏற்றி உட்கார வச்சு எல்லாம் உலகத்தில் ஊரில் பேசிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்களும் அந்த காலத்தில் ரொம்ப நல்லா வசமாக நல்லா வளமாக வாழ்ந்த குடும்பம்தான். சும்மா வாய்க்கு தெரியாமல் இப்போ 4 பேர் பேசுகிறாங்க அப்படிங்கிறாரு. இப்படி பேசி 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 கண்ணன் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறத அவர் வந்து அதை சொல்லி நிறுவிட்ட பிறகு தான் அவருக்கு நிம்மதியாக இருக்குது. அப்புறமா அதுக்குள்ளே அந்த அம்மா மறுபடியும் சாப்பாடு தயாராக இருக்குது, வந்து சாப்பிடுங்கன்றாங்க. இவரோட கண்ணனுடைய பேரன் வந்து இல்லை வேண்டாம், நான் சும்மா வந்தேன், இந்த வழியாக பார்த்துட்டு பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு போகிறான். இந்த கதை மாஸ்தி வந்து இந்த கதையை ரொம்ப அருமையாக எழுதியிருக்காரு. மனித மனம்ங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சிக்கலானது. நன்றியை மறக்கிறதுக்கு வந்து துடிக்குது. நன்றியை வந்து வச்சிக்கவே கூடாது, அது ஏதோ ஒரு பெரிய சுமை. நன்றியை சுமப்பதுங்கிறது வந்து ஏதோ ஒரு 100 கிலோ வெயிட்டை தூக்கி தலையில் வச்ச மாதிரி நினைக்கிது மனித மனம். அந்த நன்றியை உடனே எடுத்து கீழே வீசிடணும். வீசுறது கூட இல்லை, அதை வந்து எதிர்மறையாக பேசணும். எதிர்மறையாக பேசி அது இல்லை 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 இல்லைன்னு சொல்லி 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 அதை அவனே நம்ப ஆரம்பிக்கணும். இந்த மனித சுபாவத்தை தான் அந்த மாஸ்தியோட கதையை காட்டும். நீங்கள் காந்தியோடைய வாழ்க்கையும் காந்தி மேலே செலுத்தி இருக்கக்கூடிய அவதூறுகளையும் கடந்த 75 ஆண்டு காலமாக அவர் மீது சுமத்திட்டு இருக்கிற அவதூறுகளை ஒரு அவதூறுக்கும் ஒரு பேப்பர்னு வச்சா கூட ஒரு ஒரு உயரத்தில் ஒரு 1.5 கிலோமீட்டர் உயரத்துக்கு நீங்கள் பேப்பர் வச்சு அடுக்கலாம் அந்த புகார் கடிதங்களை. அவ்வளவு அவதூறுகள். ஏன்னா மனித மனம் அப்படி தான் இருக்கும். ஆனால் எல்லா மனித மனங்களும் அப்படியானா இல்லை. எதிராக அதை மறுத்து இல்லை பழசை நம்ம மறக்கக்கூடாது, இது உண்மை இதுதான் அப்படின்னு நிறுவக்கூடிய ஒரு மனமும் இயல்பாகவே இருக்கும். ஏன்னா உலகம் வந்து அந்த அளவுக்கு கெட்டு போனதல்ல. ஒரு தரப்பு ஒரு எதிர் திசையில் இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா சரியான ஒரு தரப்பு சக்தியில் அளவில் குறைஞ்சிருந்தாலும் கூட அது தப்பு அப்படிங்கிறத சொல்லி மீண்டும் மீண்டும் நிறுவி அதை இழுத்து வந்து அதுக்கான ஆவணங்களை மறுபடியும் தொகுத்து நீங்கள் கோர்ட்டில் திரும்ப சாட்சியை சப்மிட் பண்ணுற மாதிரி தான் திரும்ப ஆவணங்களை சப்மிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ஏன்னா நீங்கள் மறுக்கக்கூடிய தரப்புகள் வலிமையாக அந்த மறுப்புகளை பதில் சொல்லக்கூடிய தரப்புகளும் வலிமையாக இருக்க வேண்டிய ஒரு கால நெருக்கடி இருக்கிறது. அப்படி ஒரு வலிமையான ஒரு தரப்பினுடைய சாட்சியாக ஒரு வழக்கறிஞரை போல ஏகப்பட்ட ஆவணங்களை தொகுத்து இந்த வழக்குக்கு காந்தியின் தரப்பாக பல ஆவணங்களை கொடுத்திருக்கின்ற திரு விஜயராமலிங்கம் அவர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர்.